ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது ப்ளவுஸுக்கு வர ஸ்லீவுக்கு ஹாம்கோல் கவர் ஸ்கேல் வச்சு கட்டிங் செஞ்சுட்டு அது தைச்ச பின்னாடி அது சரியாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இதே ஸ்கேல் வச்சு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் ஸ்கேல் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி கட்டிங் செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு வீடியோ போடுங்க, நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்து புரிஞ்சுக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம். இது சாதா ப்ளவுஸு. ஸ்லீவ் லென்த்து 5.5 இன்ச்சு வேணும். தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 6 இன்ச்சுக்கு மார்க் செஞ்சுக்கலாம். கீழே கிராஸ் பண்ணி வெட்டுறதுக்கு 3.25 இன்ச்சு வச்சுக்கலாம். ஹாம்கோல் சுற்றளவு இந்த ப்ளவுஸுக்கு 15.5 இன்ச்சு வேணும். 6.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் செஞ்சுட்டு எக்ஸ்ட்ராவை தையல் அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு வச்சுக்கலாம். 7.25 இன்ச்சு வச்சுக்கலாம். கை லூஸ் கீழ் சைடு இந்த ப்ளவுஸுக்கு 6 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. இந்த 3.25 இன்ச்சு வச்சது ஆம்கோல் சுற்றளவு 15.5 இன்ச்சு வருதான்னு பார்த்துக்கலாம். சரியான அளவில் தான் இருக்குது. டேப்பில் நான் எப்பவும் கட்டிங் செய்யும்போது இந்த மாதிரி தான் வச்சு பார்த்துக்குவேன். இந்த கவர் ஸ்கேல் இல்லைனாலும் ப்ளவுஸுக்கு தேவையான ஆம்கோல் சுற்றளவுக்கு ஸ்லீவுக்கும் அளவெல்லாம் மார்க் செஞ்ச பின்னாடி இந்த ஸ்கேலை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி திருப்பி வச்சோம்னா மாறி வந்துடும். இந்த கையோட ஷேப் இந்த மாதிரி கீழே இறங்கி வர மாதிரி வச்சுக்கோங்க. எழுத்தெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. அது இன்னொரு சைடு திருப்பி வச்சதுனா தான் கரெக்டாக வரும். 6.25 இன்ச்சு இருக்கிறத 2ஆக பிரிச்சுக்கலாம். இதில் சென்டரில் கரெக்டாக வர்றதுக்கு 3.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு வச்சுக்கலாம். மேல் சைடும் ஒரு மார்க் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பெண்டு வர்றது கரெக்டாக அந்த 3.25 இன்ச்சு வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதை சரியாக கணிச்சிக்கணும். அப்படியே ஸ்கேல் எடுத்து வச்சோமா மார்க் செஞ்சோமான்னு வெட்டினீங்கன்னா மாறி போயிடும். இதுவே கை சுற்றளவு இன்னும் பெருசாக வந்ததுன்னா நாம் கொஞ்சம் தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். 1 இன்ச்சுக்கு முன்னாடி இழுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த ஷேப் இப்போ கரெக்டாக வருது. இதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துட்டா போதும். அந்த 3.25 இன்ச்சு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பெண்டு வந்துக்கணும். இந்த ஷேப்பெல்லாம் நீங்கள் எப்பவும் பார்வையிலே பார்த்து தெரிஞ்சுக்கணும் எப்படியெல்லாம் இந்த ஷேப் வருது அப்படின்னு. இப்போ ஒரு கரெக்டான ஷேப்பில் இருக்குது. இந்த ப்ளவுஸுக்கு இந்த கைக்கு இது சரியாக இருக்குது. இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் செஞ்சுக்கலாம் கவர் தட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ அதே ஸ்கேலை இன்னும் கொஞ்சம் முன்னாடி இழுத்து வச்சிட்டிங்கன்னா போதும். முதல்ல 1 இன்ச்சு இருந்தது பேக் சைடு. இன்னொரு 1.5 இன்ச்சுக்கு இழுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த கவர் தட்டும் கீழே இறங்கி வந்துடும். அதுக்கு அந்த 1/2 இன்ச்சில் மார்க் செஞ்சுக்குங்க. இவ்வளோதான். இதில் இந்த ஸ்கேலு எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த வளைவான ஷேப்பு கரெக்டாக வரல அப்படின்னா இதை வச்சு நீங்கள் மார்க் செஞ்சுக்கலாம். இப்போ ஆம்கோல் சுற்றளவு நான் ரெகுலராக வச்சு பார்க்குறது இந்த மாதிரி தான் டேப்பில் வச்சுக்குவேன். இப்போ இந்த வளைவாக வந்ததுக்கும் டேப்பை அதே மாதிரி வச்சு பார்த்ததுனாலும் இது சரியாக தான் வரும். பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் வராது. ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே தான் வித்தியாசம் வந்தாலும் வரும். இதை தைக்கும்போது பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸ்லீவுக்கும் இன்னொரு சைடு மார்க் செஞ்சுக்கலாம். இப்போ ஆரம்பித்து நீங்கள் கட்டிங் செய்யும்போது இந்த மார்க் மேலேயே கட்டிங் செஞ்சிட்டிங்கன்னா போதும். கவர் தட்டு வெட்டுறது மார்க்குக்கு கொஞ்சம் கீழே இறக்கி வெட்டிக்கலாம். மார்க் மேலே வெட்டும்போது அந்த 1/2 இன்ச்சு கம்மியாக தான் இருக்குது. அதனால் இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். மார்க் மேலே வெட்டுறதா இல்லை கொஞ்சம் முன்னாடி கீழே இறக்கி வெட்டுறதா அப்படின்னு அளவுகள்லையும் வெட்டி விட்டுக்கலாம். இதை அப்படியே நேர் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கவர் தட்டும் நீங்கள் வெட்டும்போது இந்த ஷேப்பு கரெக்டாக வெட்டிட்டிங்கன்னா போதும். இவ்வளோதான். மேலே வரும்போது கொஞ்சம் முன்னாடி நிறுத்திக்கலாம். மார்க் செஞ்சுருந்ததுனாலும் ரொம்ப அந்த சென்டர் மார்க் வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. கவர் தட்டு வெட்டினது 1/2 இன்ச்சு சரியாக தான் இருக்குது. இதே வீடியோவில் இந்த ஸ்லீவுக்கு மிஷின்லேயே எப்படி ஹெம்மிங் செய்யலாம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் அதையும் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கேலை மாற்றி வச்சதுன்னா எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கட்டிங் செஞ்சது இந்த மாதிரி வச்சு கட்டிங் செஞ்சுருக்கிறோம். இந்த பெண்டு அதிகமாக இருந்தது மேல் சைடு வர்ற மாதிரி. இதை இந்த சைடு நீங்கள் வச்சு கட்டிங் செஞ்சிங்கன்னா இந்த எழுத்து இப்படி மேலே வர மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு மார்க் செய்யலை. இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுதான் நீங்கள் மாற்றி வச்சதுன்னா எழுத்து மேலே வர்றதும் இல்லை உள் சைடு போயிடுறதும். இதை இறக்கி வெட்டும்போதும் அதே மாதிரி தான் கொஞ்சம் இறக்கி வெட்டிட்டிங்கன்னா போதும். இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதும் அதே மாதிரி தான்.
இப்போ இந்த கீழே இருக்கிற பெண்டு கம்மியாக இருக்குது, மேலே ஷேப் அதிகமாக இருக்குது. இதை திருப்பி வச்சதுனாலும் அது சரியாக தான் வரும். ஸ்கேல் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, மேல் சைடு ஒரு அளவு பெருசாகவும் கீழ் சைடு ஒரு அளவு சின்னதாகவும் இருக்கும். இதை மாற்றி வச்சு பார்க்கலாம். இப்படி வச்சதுனாலும் இப்போ நாம் கட்டிங் செஞ்ச அளவு அது சரியாக தான் இருக்குது. இதை எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி. இந்த கம்மியாக இருக்கிற ஷேப் கீழே வச்சிட்டா தான் மார்க் வைக்கிறதுக்கு நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வரும். மேலே வச்சிட்டிங்கன்னா மார்க் செய்கிறதுக்கு சரியாக வராது. ப்ளவுஸில் ஆம்கோல் சுற்றளவு 7.25 இன்ச்சு சரியாக தான் இருக்குது. இப்போ கட்டிங் செஞ்ச ஸ்லீவுக்கும் வச்சு பார்த்துக்கலாம். ரெகுலராக கட்டிங் செய்கிறது இந்த பெண்டுக்கெல்லாம் கரெக்டாக தான் வந்தது. ஆனால் இதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. கவர் தட்டு வர்ற இடத்துக்கு மட்டும் ஒரு பாயிண்ட் கேப் இருக்குது, இவ்வளோதான். ஜாயிண்ட் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கட்டிங் செய்யும்போது மட்டும் ஸ்லீவோட அளவுக்கு தகுந்த மாதிரி நாம் சரியாக வச்சு கட்டிங் செஞ்சிட்டோம்னா போதும். இந்த ஸ்லீவை மிஷினில் வச்சு எப்படி எம்மிங் செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு பின்னாடி இதை ஸ்டிச்சிங் செஞ்சு கட்டிங் செஞ்ச அளவும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். 1.25 இன்ச்சு கட் பண்ணி விட்டதை 2 சைடு அப்படியே திருப்பி வச்சு மடித்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே சின்ன தையல் வச்சு அடிச்சுக்கலாம். 1/2 இன்ச்சுக்குள்ளே அடிச்சிட்டோம்னா தான் ஒரு 3/4 இன்ச்சு இருக்கும். அப்படி இருந்துனா தான் எம்மிங் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். இதுக்கு அடுத்து பெரிய தையல் வச்சு சென்டரில் தையல் அடிச்சுக்கலாம். இது உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் கையிலே கூட எம்மிங் செஞ்சுக்கலாம். ஆனால் அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக தைச்சு பழகிறவங்க இந்த தையலில் கரெக்டாக எட்ஜிலேயே அடிச்சதுனா தான் எம்மிங் செய்யும்போது சரியாக வரும். இப்போ இந்த 1/2 இன்ச்சுக்கு சென்டரில் தையல் அடித்ததை கீழே போகிற மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்படி மடித்து வைக்கும்போது அந்த கிளாத்து ஒரு ஊசி அளவுக்கு தையல் அடிக்கிறதுக்கு துணி இருந்துன்னா மட்டும்தான் எட்ஜிலேயே நம்ம தையல் அடிக்க முடியும். 2 ஒரே அளவுக்கு மடிச்சிட்டிங்கன்னா கீழே இருக்கிற துணியில் தையல் அடிக்க முடியாது. மேலே இருக்கிறதுலேயே தையல் விழுந்துடும். கீழே இருக்கிற துணியில் தான் அதிகமாக தையல் வரணும். மேலே இருக்கிற ப்ளவுஸ் கிளாத்தில் கையில் ஹெம்மிங் செய்கிற மாதிரி ஒரே குத்து மட்டும்தான் விழுகணும். அதுக்கடுத்து கீழே இறக்கி நீங்கள் வச்சுக்கிட்டா மட்டும்தான் சரியாக வரும். இதில் அதிகமாக கேப் விட்டு மடிச்சிட்டிங்கனாலும் மேல் சைடு தையல் அதிகமாக தெரியும், சுருக்கம் விழுகும். இதெல்லாம் கரெக்டாக நுணுக்கமாக தைச்சதுனா மட்டும்தான் கையில் எம்மிங் செய்கிற மாதிரி நீட்டாக வரும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே இருக்கிற துணியில் தையல் அடிச்சுட்டு மேலே மட்டும் தூக்கி ஒரு குத்துன பின்னாடி கீழே இறக்கி வச்சுக்குங்க. நீங்கள் தைக்கும்போது கிளச்சு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். ஒரு 4 குத்து வந்ததையும் நிறுத்திக்கணும். ஒரு கையில் அந்த சைடு பிடிச்சிக்கணும். அப்போ தான் கரெக்டாக நிற்கும். இப்போ பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு தைச்சிட்டு மேலே ஒரு குத்து விட்டுருக்குறேன் அப்படின்னு. கீழேயும் இந்தளவுக்கு கேப் இருந்துன்னா அந்த ஊசியோட கீழே தையல் வரக்கு சரியாக இருக்கும். கீழே இறக்கி அதே மாதிரி தான் 4-5 குத்து வந்ததையும் நீங்கள் தூக்கி மேலே ஒரு குத்து வச்சதுன்னா போதும். இப்போ அடித்து முடிச்சுட்டு இந்த பெரிய தையல் எடுத்துக்கலாம். இது லேசாக சுருக்கம் இருக்கும். நீங்கள் கையில் இந்த மாதிரி கீறி விட்டுதுனாவே இந்த சுருக்கமெல்லாம் எதுவும் தெரியாது, நீட்டாக வந்துடும். கீழே இருக்கிற துணியில் ஓரத்தில் தையல் அடிக்கிறதுக்கு அதிகமாக கேப் வச்சு தையல் அடிச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் இதில் சுருக்கம் வரும். கரெக்டான அளவில் தையல் அடிச்சிட்டிங்கன்னா சுருக்கம் வராது. அடுத்ததாக ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து வச்சு பார்த்துக்கலாம். இது 252 கிளாத்து. ப்ளவுஸில் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. ப்ளவுஸை மட்டும் லைட்டாக இழுத்து அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தைச்சதுனாவே இது சரியாக வந்துடும். லைனிங் கிளாத்தாக இருந்ததுன்னா மட்டும் தேவைன்னா ப்ளவுஸில் ஒரு பாயிண்ட்டுக்கு கட் பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த சைடு ஃப்ரண்டில் வரும்போது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால அந்த துணியை கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அதனால் இது சரியான அளவில் வந்துடும். நம்ம கட்டிங் செஞ்சது இந்த ப்ளவுஸுக்கு இது சரியான அளவில் ஸ்லீவ் கரெக்டாக தான் வந்திருக்கு. அதுக்குள்ளே நூல் தீந்துருச்சு. இப்போ பாதியிலே நிற்குது. திரும்பவும் கொஞ்சம் முன்னாடி இருந்தே தையல் அடிச்சுக்கலாம். சென்டரும் கரெக்டாக தான் வந்திருக்கு. முதல் தையல் அடிக்கும்போது இந்த கிளாத்து கொஞ்சம் நைஸாக இருக்கிறதுனால இந்த பெண்டு வர இடத்துக்கெல்லாம் மெதுவாக நிறுத்தி தான் அடிக்க முடியும்.
ரெண்டாவது தையல் வேணால் வேகமாக அடிச்சுக்கலாம். ஃப்ரண்டில் இழுத்து அடிக்கலை, கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால துணியை கொஞ்சம் இழுத்ததுனால அந்த அளவு சரியாக வந்துருச்சு. இதுதான் நான் கட்டிங் செய்யும்போது சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு துணி இழுத்து கொடுக்கும், அதுக்கெல்லாம் நம்ம அதிலேயே விட்டுட்டோம்னா அதுவே சரியாயிக்கும் அப்படின்னு. கெட்டியான துணியாக இருந்ததுன்னா மட்டும் 10லினா மட்டும் ஒரு பாயிண்ட்டு ப்ளவுஸில் இறக்கி கட்டிங் செஞ்சுக்கலாம். இல்லை ஆம்கோல் சுற்றளவு இதுவே போதும் அப்படின்னா ஸ்லீவை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணது எல்லாம் சரியாக வந்திருக்கு. ஆம்கோல் சுற்றளவு 15.5 இன்ச்சு வேணும், கட் பண்ணது 7.75 இன்ச்சு சரியான அளவில் தான் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி கட்டிங் செஞ்சு இதே மாதிரி தைச்சிங்கன்னா அளவு சரியாக வரும். ஏதோ ஒரு பாயிண்ட்டு வித்தியாசம் வர்றது அது வரத்தான் செய்யும் ஒவ்வொரு கிளாத்தை பொறுத்து. இந்த துணி காட்டன் கிளாத் அப்படிங்கிறதுனால 2x2 எப்போவுமே தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி தைச்சோம்னா தான் தைச்ச பின்னாடி சுருங்காமல் அளவு சரியாக இருக்கும். இது வாஷ் பண்ணி தான் தைச்சிருக்கு. மிஷினில் ஹெம்மிங் செஞ்சதும் ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு. இந்த கிளாத்து நல்லாவே இழுத்து கொடுக்கறதுனால ப்ளவுஸ் தைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு டைட்டாக வச்சிட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா லைனிங் ப்ளவுஸே போட்டுக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் லூஸாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நான் வீடியோ போடும்போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.